இவங்க எப்படி யூஎஸோட பிரசிடென்ட் ஆனாங்கன்ற கதையை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். 1973 அப்போ யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்த ஆக்னியூன்ற இவர் ஊழல் பண்ண குற்றத்துக்காகவும் லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காகவும் அவரை பதவியிலிருந்து தூக்கிடுறாங்க. வைஸ் பிரசிடென்ட்டோட இடம் இப்போ காலியாக இருந்ததுனால ஜெரல்ட் ஃபோர்டுன்ற இவரை ஏதோ காங்கிரஸில் உறுப்பினராக இருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக இவரை நேராக தூக்கி வைஸ் பிரசிடென்ட் சீட்டில் உட்கார வச்சிடுறாங்க. கரெக்டாக அடுத்த வருஷமே அந்த நாட்டோட பிரசிடென்டான நிக்சன் ஒரு பெரிய ஸ்கேண்டல் பண்ணி மாட்டிக்கிறாரு. இந்த விஷயம் வெளியே தெரிய வர அவரே அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிக்கிட்டாரு. ஒருத்தர் கூட ஓட் பண்ணாம பார்லிமெண்ட் மெம்பர்ஸோட பரிந்துரை எதுவுமே இல்லாம யூஎஸோட பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்னு ஆன முதல் கடைசி நபர்னா அது ஜெரல்ட் ஃபோர்டுன்ற இவர் தான். 1943 அப்போ பசிபிக் ஓஷன்ல எனிமியோட கப்பல் வந்து வேகமா முட்டினதுனால இவங்களோட கப்பல் 2 துண்டு ஆகிருச்சு. அந்த போட்ல இருந்த எல்லா க்ரூ மெம்பர்ஸுமே தண்ணியில குதிச்சிட்டாங்க. அப்போ அந்த போட்டோட கமாண்டர் ஜான் தண்ணியில ஒரு க்ரூ மெம்பர் உயிருக்கு போராடுறத பார்த்திருக்காரு. இவர் வேகமா தண்ணியில குதிச்சு பல மைல் தூரத்துக்கு செம குளிர்ல அந்த க்ரூ மெம்பரை தான் பல்லால கடிச்சு மட்டுமே நீந்தி இழுத்துட்டு ஒரு ஐலாண்டுக்கு போயிருக்காரு. ஹெல்ப் கேட்க வழியே இல்லை. அண்ட் பல நாள் கழிச்சு தான் அந்த ஊர்ல இருக்க லோக்கல் ஆளுங்க இவங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இவர் ஒரு தேங்காய் எடுத்து அதுல உதவி வேணுன்றதை எழுதி பக்கத்துல இருக்க சோல்ஜர்ஸ் ஹெல்ப் கேட்டு தான் இவங்களை ரெஸ்கியூவே பண்ணாங்க. இந்த வியப்பூற்ற வகையில் இருக்க இந்த விஷயத்தை செஞ்சவர் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு 35th பிரசிடென்ட்டா ஆனாரு. அவர் யாருன்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சோல்ஜர் அவனை நம்பி வந்தவங்களை திரும்பி உயிரோட கூட்டிட்டு வந்து சேர்க்கணும். நீ எனக்கு பண்ண மாதிரி. யூ ஆர் எ லீடர் டுடே. லீடர்.